பேர் சனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது சொல்ல போற தலைப்பு கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி தான். அன்னை தமிழ் மொழியையும் கல்விக்கு அச்சாரியாக இருந்த பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய நவீன தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர் நம் காமராஜர். அவர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து வறுமையின் கொடுமையை அனுபவித்தவர். அதனால் தான் ஒரு குழந்தைகள் கூட கல்வியை இழக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் கொண்டு வந்துள்ள கல்வி புரட்சியின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாமா? 1. மதிய உணவு திட்டம். ஒரு முறை அவர் கிராமப்புறங்களில் ஆடு மேய்க்கும் சிறுவர்களிடம் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பள்ளிக்கு சென்றால் எங்களுக்கு உணவு கிடைக்காது என்று கூறினார்கள். அதை கேட்டு மனமொழிய காமராஜர் ஏழை குழந்தைகளின் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தினார். இதுவே மாணவர் வருகை பல மடங்கு அதிகரிக்க காரணமானது. 2. இலவச கல்வி மற்றும் சீருடை. ஏழை குழந்தைகளின் கல்விக்கு வறுமை தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இலவச கல்வியை வழங்கி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. 3. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு கிராமத்தில் கூட பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக என்று எண்ணி தமிழகத்தின் அனைத்து மூலை முடுக்குகளிலும் புதிய தொடக்க பள்ளிகளை திறந்தார். நண்பர்களே, காமராஜர் இந்த